விவசாயம் இருக்கோ, யார்கிட்ட நிலம் இருக்கோ, அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வான். உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம். ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியில கிடைக்கல. வாழ்ந்தது தேவரா, தேவேந்திரா, கோனாரா, நாடாரா, பிள்ளமாரா, செட்டியாரன் கிடைக்கல. கிடைச்சது என்ன? வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது. ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள். தேவேந்திர குல வேளாளர் வேற, தேவர் வேற, நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாமா மச்சனம் தான். மொத்தமா இங்க ஒரு கல்லரு, ஒரு பிரமலை கல்லரு, ஒரு மரவரு, ஒரு தேவேந்திரரு, ஒரு ஆதி தமிழரு, ஒரு கோணாரு நிப்பாட்டுவான், அருணாகரை அவுத்து விட்டுருவான். வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிரு பார்ப்போம். கண்டுபிடிச்சிரு. நான் ஏதோ ஏசி ஈஸியில் இருந்தாலும் வெள்ளையாயிட்டேன். இல்லைன்னா நானும் நீங்க அன்ப மாதிரி தான் இருப்பேன். அண்ணன் கருப்படை அழகு, கருப்பழகு, அது கருப்பட்டி சாப்பிட்ட அழகு ஓடுவோம்ல பிட்ட. சீனி சாப்பிட்டா நீ ஸ்டாலின் மாதிரி இருக்கலாம், கருப்பட்டி சாப்பிட்டா எங்க அண்ணன் மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கலாம். எப்படி நீ முடிவு பண்ணீங்க? அப்போ ஒரு சமூகம் தன்னை வெளியேற்ற வேண்டும் என்று சமூகம் போராடியது. இதுவரைக்கும் தேவேந்திர குல மக்கள் போராடினாங்க. முதல் முறையாக மறவரும், கோணாரும், நாடாரும், பிள்ளைமாரும், வன்னியரும், கவுண்டரும், முதலியும், மூப்பனாரும், செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை வெளியேற்று என்று போராடுகிறோம். அவன் அண்ணன், என் தம்பிடா, அவன் என் கூட தான் இருக்கிறோம். இல்லங்க, அவரை வெளியேற்றிட்டா இடஒதுக்கீட்டுல அவருக்கு எங்க கொடுக்கிறது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எங்க ராஜா கொடுத்த? உங்க அப்பா வீட்டு சொத்து கொடுத்தியா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி கொடுத்த? 10 விழுக்காடு. உயர் சாதி ஆனா ஏழை. உயர் சாதி